ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம போமோகிரனேட் ஜூஸ் அதாவது மாதுளம் ஜூஸ் எப்படி மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் 2 மாதுளம்பழத்தை எடுத்துக்கோங்க. அதனுடைய மேல் பகுதியை கத்தியால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது மாதுளம்பழத்தை நம்ம சென்டராக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ சென்டராக கட் பண்ணி எடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா பழம் நல்லதாக இருக்குது. ஸோ இப்போது நம்ம அதை ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ மாதுளம்பழத்தின் இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த பழங்கள் மட்டும் தனியாக வந்துடும். நீங்கள் வந்து ஸ்பூனாலையும் தட்டி எடுக்கலாம், இல்லை கரண்டியால் தட்டி எடுக்கலாம், இல்லை இப்படி கையாலே அதில் பழத்தை ஊற்று தனியாக எடுக்கலாம். இதே மாதிரி நம்ம அடுத்த பழத்தையுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி அதை மட்டும் தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ஃபுல்லாகவே நம்ம எடுத்தாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் அது வச்சுக்கலாம். இப்போ நம்ம அதில் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றி அதை நல்லா அலசி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நமக்கு மாதுளம்பழம் ரெடி ஆகிட்டு, இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் நம்ம எடுத்து வச்ச மாதுளம்பழத்தை ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு டம்ளர் பாலை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம 2 டேபிள் ஸ்பூன் ஜீனி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஜீனி பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன். ஸோ ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ண பிறகு நம்ம ஜாரை க்ளோஸ் பண்ணி இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஜூஸ் ரெடி ஆகிட்டு, அதை ஒரு கண்ணாடி டம்ளரில் நம்ம ஊற்றிக்கலாம். ஸோ ஜூஸை ஊற்றியாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா மேலே கார்னிஷ்காக கருப்பு உலர்திராட்சையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருப்பு உலர்திராட்சையை மேலே ஆட் பண்ணிட்டிங்கன்னா பார்க்க ரொம்ப லுக்காக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங். மீண்டும் மற்றொரு வீட்டில் சந்திக்கும் வரை.